இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களில் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் முடிந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளான புனித வெள்ளி நேற்றைய தினம் அனுசரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 3வது நாளான ஈஸ்டர் பண்டிகையானது இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதனையடுத்து தேவாலயங்களுக்கு சென்று கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு கூட்டு திருப்பலியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்திகள் ஏற்றி கூட்டு பிரார்த்தனை செய்து பல்வேறு பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தியை ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள அமல அன்னை தேவாலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கல்லறையில் இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது. ராணிப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பிறகு இயேசு உயிர்த்தெழும் நிகழ்ச்சி மிக தத்ரூபமாக நடத்தப்பட்டது. இந்த ஈஸ்டர் பெருவிழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு குமரி மாவட்டம் இரவிபுத்துந்துறை மீனவ கிராமத்தில் புனித கேத்தரின் ஆலயத்தில் கிறிஸ்தவ உயிர்ப்பு நிகழ்வு தத்ரூபமாக நடத்தப்பட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் ஈஸ்டர் திருநாளை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.